சாம்ராஜ்யத்தின் மர்மங்களையும் மட்டக்களப்பின் மாபெரும் அற்புதங்களையும் கடந்து நமது வரலாற்றுப் பயணம் இப்போது இலங்கை தீவின் மத்திய மலையகத்தை நோக்கி நகர்கின்றது. பனிமூட்டமும் குளிர்ந்த காற்றும் தழுவிக் கிடக்கும் ஹபுத்தலை மலைத்தொடர்கள், அங்கு மேக கூட்டங்களுக்கு மேலே உயர்ந்து நிற்கும் பூனாகலை மலையின் உச்சியில் லிப்டன் சீட் என்றழைக்கப்படும் அந்த மாபெரும் இயற்கை அதிசயத்தின் உறைபனி வரலாற்றைத்தான் இன்று நாம் காணவிருக்கின்றோம். தேயிலை தோட்டங்களின் நறுமணத்தோடும் குளிர்ந்த பனிப்போர்வையோடும் காட்சியளிக்கும் இந்த சிகரம் இலங்கையின் தேயிலை சாம்ராஜ்யத்தின் பிறப்பிடமாகும். 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஸ்காட்லாந்து வர்த்தகரான சர் தாமஸ் லிப்டன் என்பவர் இந்த மலைநாட்டிற்கு வருகை தந்தார். இந்த செங்குத்தான மலையின் உச்சியில் அமர்ந்துதான் அவர் தனது நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான தேயிலை தோட்டங்களை கண்காணித்தார் என்று வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன. இங்கிருந்துதான் இலங்கை தேயிலை, சிலோன் டீ என்ற அந்த மாபெரும் உலக புகழ்பெற்ற வர்த்தகம் உலக நாடுகளுக்கு பாயத் தொடங்கியது. ஆனால் இந்த தேயிலை சாம்ராஜ்யத்தின் பின்னால் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு மாபெரும் தமிழ் மக்களின் இரத்தமும் வியர்வையும் கலந்த வீர வரலாறு மறைந்துள்ளது. அதுதான் நமது மலையக தமிழ் மக்களின் தியாக வரலாறு. பல தலைமுறைகளுக்கு முன்னர் கொடிய அட்டைகளும் சிறுத்தைகளும் நிறைந்திருந்த அடர்ந்த மலையக காடுகளை தங்கள் கைகளால் திருத்தி செதுக்கி இன்று உலகமே வியக்கும் இலங்கையின் பசுமையான தேயிலை தோட்டங்களை உருவாக்கியவர்கள் இந்த உழைப்பாளர்களே ஆவர். அவர்களின் கடின உழைப்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் இந்த பசுமையான மலைகளே மாபெரும் சாட்சிகளாக இன்றும் நிலைத்து நிற்கின்றன. சுமார் 7200 அடி உயரமுள்ள லிப்டன் சீட் உச்சியிலிருந்து பார்க்கும்போது உங்களது காலடியில் மேகங்கள் கடல் போல மிதப்பதை காண முடியும். அந்த மேகக்கடலுக்கு மேலே நின்று பார்க்கும்போது எல்லையற்ற தேயிலை தோட்டங்களும் பனிமூட்டமான பள்ளத்தாக்குகளும் தெளிவான நாட்களில் தெற்கு கடற்கரை வரை தெரியும் அந்த பிரம்மாண்டமும் நம் மனதில் இருக்கும் அனைத்து பாரங்களையும் ஒரு நொடியில் கரைத்துவிடும். லிப்டன் சீட் என்பது வெறும் ஒரு சுற்றுலா தலமல்ல, அது இயற்கையின் பேராற்றலும் பிரித்தானியரின் வர்த்தக பெருமையும் எல்லாவற்றிற்கும் மேலாக நமது தமிழ் மக்களின் உன்னதமான உழைப்பும் சங்கமிக்கும் ஒரு காலத்தினால் அழியாத வரலாற்று பொக்கிஷமாகும்.